அம்மா சந்தோஷமா உன்னவா நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஐ எம் மிஸ்டர் மணிரத்னம் குந்துவாய், அது எனக்கு போதும். என் உயிரோட ஆதாரம் நீதானடி. இப்போ கூட படம் பார்க்கும்போது I can only think of you as Mukundan and not Shivana. For Best Actor in a leading role, female, Tamil, goes to a very highly talented and a wonderful person, Aishwarya Rajesh, a Kappa and a singer. This is my second award in SIIMA for Best Actress from the same gorgeous Radhika ma'am, beautiful performer, who I always admire. Thank you so much, ma'am, and Vamshi Garu. Thank you so much for this award. It's very, very special. I played Aryanachi. It's a real life story, and it again released during the pandemic. Lo release ayindi OTT lo, and it did really well. And I would like to thank my director Virmandi sir and my producer KGR. And Vijay Sethupathi, who actually made the movie really big, and my entire cast, crew. Amma, santoshanga unnava? Okay, thank you. Thank you guys, thank you. Thank you very much. Best Actress goes to a Chola Princess. Good evening. Thank you, sir, for staying back to give me this award. Maddie சொன்ன மாதிரி மணி சார் ரொம்பலாம் ப்ரேஸ் பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பார்ப்பாரு. பட் இட் இஸ் அன் ஆனர். நான் இன்றைக்கும் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஐ எம் மிஸ்டர் மணிரத்னம் குந்துவாய், அது எனக்கு போதும். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர் டு கெட் இட் ஃப்ரம் யூ. அண்ட் thank you to my team, Ponniyin Selvan. It was such a blast making the film with them. And thank you, SIIMA, my friends Vishnu, Brinda, Shri, for the warm hospitality, and congratulations, this is the 11th year. I'm happy I've been part of SIIMA from year 1 until today. And thank you, Dubai. It's nice to see such a good turnout. I'm very, very honored, and this means a lot to me. It's my 3rd award for Kundavai, so I'm holding this very, very close to my heart. Thank you. புக்கு படித்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கற்பனையில் குந்தவைன்ற ஒரு ஃபேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கண்டிப்பாக எங்களுக்கு அதை பார்க்கும்போது அதை விட பெட்டராகவே இருந்தது. உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்ததா? ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கற்பனையில் வச்சுருந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம உருவம் கொடுக்குறோமேன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததா? பயம் முதல்ல இருந்தது. ஆனால் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது எல்லாமே போயிடுச்சு. அந்த கான்ஃபிடென்ஸ்குள்ளே தான் வி ஆல் ஸ்டார்ட் த ஃபில்ம். அண்ட் அப்படி பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் சச் எதுவுமே இல்லை ஃபார் குந்தவைஸ் ஃபேஸ். So I'm so proud that I'm it today. இனிமேல் அதுதான் ரெஃபரன்ஸ். நாங்களே திருப்பி அந்த புக்கை படித்தா உங்கள் ஃபேஸை வச்சு இதே தான் படிக்க போகிறோம். ஸோ சூப்பர். இன்னும் பல வருடங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிக்கிறோம். Thank you, Satish. Thank you. Thanks. Nayanthara for Annapurni. Powerhouse of talent, spirit and endless capabilities. Ladies and gentlemen, உங்களுடைய பலத்தை கரகோஷங்களுடன் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ SIIMA, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். அன்னபூர்ணி இந்த ஃபில்முக்கு வந்து இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஃபில்ம் நாங்கள் வந்து
பண்ணும்போது ரொம்ப it was made with a lot of love and we wanted a lot of women to get inspired. We wanted a lot of girls to get inspired. அந்த நோக்கத்தில் பண்ண ஒரு ஃபில்ம் தான். தேங்க்யூ SIIMA, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன். ஐ திங்க் ஐ ஷுட் டெடிகேட் திஸ் அவார்ட் டு தி டிரெக்டர் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் அன்னபூர்ணி. ஐ திங்க் தேல் ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய சமையலில் அவர் ரொம்ப பிடிச்சு சாப்பிட்ற ஃபுட் டிஷ் என்ன? தெரியல, அவருக்கு தான் கேட்கணும், அவர்கிட்ட. அப்போ கூப்பிட்டுலாமே, வந்துருங்க. விக்னேஷ் சிவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். with a big round of applause. SIIMAல நீங்கள் வந்து தனியாக நின்னா நல்லா இருக்காது. ஏன்னா எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் 2016 இந்த மேடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விக்னேஷ் சிவன் அவர்களும் நயன்தாரா அவர்களும் ஆர் இன் லவ் அப்படின்னு எங்களுக்கு இந்த மேடை மூலமாக தான் தெரிஞ்சுது. இல்லை, அந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம். நான் தான் போட்டு உடைச்சி அதுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் ஃபேமிலி ஆகிறதுக்கு SIIMA ஃபேமிலியும் ஒரு முக்கியமான காரணம். அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்காக, ஜஸ்ட் டு ஜாக் யோர் மெமரி. நயன்தாரா அவங்க கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு நாள் நான் போனேன். நான் என்ன ஐடியாவில் போனேன்னா, சரி பக்கத்தில் இருந்து நயன்தாராவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினச்சேன். ஷி ஃபெல் இன் லவ் வித் த ஸ்டோரி. அவங்களுக்கு அந்த கதை மேலேயும் அந்த படத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட்டிவாக, இவ்வளோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் கூட இருக்காங்க. அவங்க இவ்வளோ தூரம் இந்த சப்போர்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் நயன். பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் இமோஷன், அந்த ஃபர்ஸ்ட் உணர்வு என்னவா இருந்துச்சு? சந்தோஷமாக இருக்குது. பல இடங்களில் பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் ஒற்றுமையாக 2 பேர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே சந்தோஷம். ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ ஸ்டேஜில் இருந்த விக்கிக்கும் இப்போ இருக்கிற விக்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது நயன்? என்ன டிஃப்ரென்ஸ்னா, அப்போ கல்யாணம் ஆகல. அதை விட இப்போ அந்த 2 பசங்க. டுடே இன்னைக்கு உங்கள் 2 பேருமே பேரண்ட்ஸாக பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். எப்படி ஸ்கூல் அட்மிஷனுக்கு முன்னாடிலாம் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஜஸ்ட் a quick rapid fire for you guys. யார் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க 2 பேரோட? நான் தான். நீங்கள் தான். ஆக்சுவலாக நான் தான். ஏன்னா எனக்கு தான் நடுவில் ஒரு வருஷம் வேலையே இல்லை. ஸோ அதனால நான் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஷூட்டிங் இருக்கும், எனக்கு கம்மியாக தான் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அதனால ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை பேபி. இது நான் உங்ககிட்ட கேட்கறத விட அவங்க தான் ஏதோ சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது உண்மையா? கிடையவே கிடையாது. கிடையாது. வெரி குட். அப்படிதான் எல்லா அப்பாவும் போய் சொல்லியே வளர்ந்துட்டோன்றதுனால. இல்லை, எனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் தான் வந்து அதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது யார் பண்ணுவாங்க? நான் தான். நீங்கள் தான். ஐயோ, அந்த டைமில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு, உங்கள் பாட்டெல்லாம் கூட மறந்து போய் இந்த வீல்ஸ் அந்த பஸ்ஸு கோகோ மெலான்னு கேட்டு 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 அவ்வளோ எல்லாம் நாங்களாம் கூட பாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா? ஃபோனை கொடு, டிவியை கொடு, எதாவது கேட்குறாங்களா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது டிவி காமிக்கக்கூடாது. சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் இதை நீங்கள் இந்த மேடையில் சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா யார் அதிகமாக இமோஷனல் ஆவாங்க? லைக் ஒரு வேக்சின் போட்டால் அவங்க அழறதுக்கு முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் அழுவாங்க? அவர் தான். நான் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருப்பேன், பட் அந்த சைடில் இருப்பேன். பட் ஒய்ஃப் கொஞ்சம் போல்டான லேடி. ஸோ அவங்க பார்த்து அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க, பாட்டு எழுதுவீங்க, எல்லாம் ஓகே. இங்கே ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து அவங்களுக்காக ஒரு 4 லைன் ஒரு கவிதை எழுதுனீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். நானும் ரவுடி தான் ஃபிலிமில் வந்து கண்ணான கண்ணேன்னு ஒரு சாங் எழுதியிருந்தேன். அந்த டைம் வந்து எங்கள் பீக் லவ் ஃபேஸ் அந்த டைமில். ஓகே, ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஒரு சரணம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் சொன்னதில்லை. பூவெல்லாம் வாடலாம், பூமியே வாடலாம், ஓ முகம் வாடுனா நான் தாங்க மாட்டேனே, பள்ளத்தை மட்டுமே பார்த்த என் தோழியே, ஒசரத்தில் ஒன்னதான் தூக்கி நான் சுமப்பேனே, கடலல போல கால் தொட்டு ஒரசி, கடல் உள்ள போறவன் நான் இல்லடி, கடல் மண்ணை போல உன் காலோட ஒட்டி
ஒட்டி கரை தாண்டும் வர நான் இருப்பேனடி கண்ணான கண்ணே என் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீதானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன 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 நான் இருப்பேனடி வார்த்தைகள் வேணா எல்லா சார்பில் பாட்டா வேற பாடிட்டேன் பயமா இருக்கு சார் இது என்னவோ எப்படி பாடுன்னு தெரியல ஓகே பட் ஒரு ஃபீலா சூப்பர். ஆன் த ஸ்பாட்ல ஒரு இன்ஸ்டன்ட் கவிதை சொன்னீங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிஃப்டா கொடுப்பதுன்னா நயன் மேம் நீங்க என்ன கொடுப்பீங்க விக்கிக்கு? ஆக்சுவலாக அவங்க எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் எவ்ரி மினிட் ரிலேட்டிவ் சூப்பர் ஸ்டார். அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் ஒன்றும் ஒரு டாப் லைனில் இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்மளுடைய மொத்த நேரமும் நம்ம வீட்டில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வீட்டோட டைனமிக்ஸ் மாறிச்சுன்னா எந்த ஒரு கிரியேட்டராலேயோ ஒரு பேனா பிடிச்சி ஒரு வார்த்தை கூட எழுத முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் கூட எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஒன் டே பயங்கரமாக வரும். அதுக்கு மெயின் ரீசன் வில் பி ஹர் லவ். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபார் யுவர் குட் ஹார்ட். நயன், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய வெர்சட்டாலிட்டி, திறமையை மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் நிரூபணமாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திறமைன்னு வந்துட்டா உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை, ஆனால் உங்களுக்கு நிகராக ஒருத்தர் இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். அதாவது இவங்கள மாதிரியே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரும் ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நல்லாவே உழைக்குது. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் a leading role தமிழ். பேர் சொல்லணுமா? சாய் பல்லவி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மேஜர் முகுந்த் அவங்களோட ஃபேமிலி ஃபார் லெட்டிங் அஸ் மேக் அ மூவி ஆன் ஹிஸ் லைஃப் அண்ட் இந்து மேம் டு ஹவ் ஷேர்ட் ஹர் ஜேர்னி. அண்ட் அதனால இந்த அவார்ட் வந்து நான் அவங்களோட ஃபேமிலிக்கும் இந்து மேமுக்கும் பேபி அர்ஷியாவுக்கும் நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். டைரக்டர் ராஜ்குமார் சார், அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ரிட்டன் இந்து மேமோட கேரக்டர் எப்படி அவங்க நிஜமாகவே லைஃப்பில் இருக்காங்களோ அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை கொண்டு வர முடியுமோ ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அது அந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஹீஸ் brought it so beautifully, and at the same time he stood by the word that he gave me during the narration, so I'm very happy. Thank you sir for that. And Kamal sir for standing by the project and for supporting us throughout this journey. Thank you sir. Shivakarthikeyan avargale, it was an absolute pleasure working with you. And இப்போ கூட படம் பார்க்கும்போது I can only think of you as Mukundan and not Shivana. So and இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. This is just not my award but it is our award. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ கூட அமரன் பற்றி வந்து யாராவது சொன்னாங்கன்னா இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். எனக்கு புரியுது தட் நம்ம இன்னொருத்தவங்களோட லைஃப்பை வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோன்ட்டு. பட் அதை வந்து ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டு அந்த அளவுக்கு நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ணும்போது தட் எமோஷன் அண்ட் தட் ஃபீலிங் டு பி இன் த ரிசீவிங் எண்ட் ஆஃப் தட் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் லெட்டிங் மீ ஃபீல் வாட் யூ ஃபீல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு இதுதான், ஒரு 13 வருடங்களுக்கு முன்பு இந்த படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் வந்து உங்கள் பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணார். இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை இந்த இடத்துல ஷேர் பண்ண முடியுமா?
ஆன் மை பர்த்டே அவர் வந்து என்னை எலிமினேட் பண்ணார். அதை நான் மறக்கவே மாட்டேன். அவர்கிட்ட ஆக்சுவலி படம் முடிஞ்ச அப்புறம் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன். ஐ திங்க் அவருக்கு அது தெரியலன்ட்டு அப்போ ஐ டோல்ட் ஹிம் தட் யூ எலிமினேட்டட் மீ ஆன் மை பர்த்டே ஈவ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆமாம், தேங்க்யூ ஆல் ஸோ மச், தேங்க்யூ.